அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் பாத்தீங்கன்னா ஊட்டியில வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம கிட்ட வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜம்போ தார்பாயில விவசாயத்துக்கு ஒரு பண்ணைக்குட்டை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தார்பாலின் கொடுத்திருந்தோம். இப்ப தார்பாலின் எப்படி இருக்கு, இப்ப நம்ம 4 வருஷம் கழிச்சு இப்ப ஏன் நம்ம இந்த வீடியோவை போடுறோங்கிறத நம்ம அவர்கிட்டயே நம்ம கேட்போம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நான் சந்தோஷ், நீலகிரி மாவட்டம் தூணேரி கிராமத்துல பேசுறேங்க. நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தார்பாய் வாங்கியிருந்தோம். சரிங்கண்ணா. 400 ஜிஎஸ்எம்ல. சரிங்கண்ணா. நல்லா உழைச்சிச்சிங்க. இப்போ சரிங்கண்ணா. என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து காட்டெருமை உள்ள பூந்துருச்சுங்க. சரிங்கண்ணா. உள்ள விழுந்து ஒரு 10-15 இடம் டேமேஜ் பண்ணிருச்சு. ஓகேங்கண்ணா. ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு இதுவாக போயிடுச்சுங்க. ஓகேண்ணா. ஸோ அதனால நேற்று தான் கூப்பிட்டோன்னே வந்து அப்போவே வந்து நம்மளுக்கு நாளைக்கே வர்றேன் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்தாருங்க. ஓகேண்ணா. வந்தார். கொஞ்சம் மழை அடிச்சிச்சு. பட் இருந்தாலும் இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காருங்க. சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி ஜம்போ தார்பாயில உங்களுக்கும் பண்ணை குட்டை மீன் குட்டை கண்டிப்பா தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுங்க. நம்மளுடைய தார்பாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டை கிடையாது, 100 ஓட்டையே ஆனாலும் 100 தடவை நீங்க கிழிச்சே கையில கொடுத்தாலும் அதை வந்து பழைய மாதிரியே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.